வணக்கம் மக்களே. அமெரிக்கா ஈரானுடைய ஒரு கார்கோ ஷிப்பை சரக்கு கப்பலை தாக்குதல் நடத்தி சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்காங்க. அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் ஈரானுடைய ஒரு சரக்கு கப்பல் இப்போதைக்கு இருக்குது. ஈரான் இதுக்கு சும்மா இல்லை, ஈரான் இதுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரோன்லாம் வச்சு வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. சீஸ்ஃபயர் இன்னும் ஒரு நாளில் முடியக்கூடிய நிலையில் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைக்குழு ஜேடி வேன்ஸ், துணை அதிபருடைய ஜேடி வேன்ஸ் தலைமையில் பாகிஸ்தானுக்கு கிளம்பியிருக்கிறாங்க. ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை, இதுவரைக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் எங்களுக்கு இல்லை, இதை பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலகப் போருக்கு நோக்கி இந்த உலகத்தை கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்க்கலீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற டைமுக்கும் நேற்று டைமுக்கும் ஒரு 12 மணி நேரம் வித்தியாசம் ஈரானுக்கும் நமக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். அந்த நிலையில் நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு பகல், இப்போ நமக்கு இரவு, நேற்று அவங்களுக்கு பகல் அந்த டைமில். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஈரானிய கப்பல் சைனாலேருந்து கிளம்பி ஈரானுக்கு நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல், ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு இணையான எடை கொண்ட ஒரு சரக்கு கப்பல். கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான அடி நீளம் கொண்ட இந்த கப்பல் ஈரானை நோக்கி போயிட்டுருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஆல்ரெடி பிளாக்கெட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. எந்த ஒரு கப்பலும் ஈரான் நோக்கி போகவும் கூடாது, ஈரான்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அமெரிக்கா வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கப்பலை நாங்கள் வந்து பிளாக்கெட் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் கிராஸ் பண்ணி ஈரானுக்குள்ளே போகக்கூடாது, கப்பலை நிறுத்துங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஈரானுடைய கப்பலில் இருக்கிறவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் AK-44 அப்படிங்கிற ரக துப்பாக்கி மூலமாக அந்த கப்பல் நோக்கி, ஈரானிய கப்பலை நோக்கி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அங்கே நின்றுட்டுருக்கு. அந்த கப்பலில் இருந்து அவங்க AK-44 அப்படிங்கிற ரக துப்பாக்கியை வச்சு அந்த கப்பலை நோக்கி சுட்டுருக்குறாங்க. அவங்க மேற்கொண்டு நிற்காததுனால அந்த என்ஜினை டார்கெட் பண்ணி பயங்கரமாக தாக்கி அந்த என்ஜினை செயலிழக்க செஞ்சு கப்பலை நிறுத்திட்டாங்க. இவங்க இந்த ஃப்ளைட்டில் இருந்து அந்த ஃப்ளைட்டுக்கு, இந்த கப்பலில் இருந்து அந்த கப்பலுக்கு ஃப்ளைட்டு மூலமாக போய் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி அந்த கப்பலை வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை முழுசாக வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. அதாவது ட்ரூத் சோசியல் அப்படிங்கிற ஒரு அவருக்குன்னு சொந்தமாக ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கிறாரு, அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது சும்மா ஒன்றும் அவர் போஸ்ட் பண்ணல, எப்பயும் போல் ஓவராக டயலாகெல்லாம் விட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கணும், எங்களுடைய நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் சைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஏற்றுக்கலை, செய்யலை அப்படின்னா எங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு விஷயம், அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து மின் நிலையங்கள், அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்கள்ல, கரண்ட்டு, ஒரு நாட்டுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது கரண்ட்டு தயாரிக்கக்கூடிய அனைத்து மின் நிலையங்களையும் வந்து தாக்குவோம், அழிப்போம். அடுத்தது பாலங்கள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களையும் அடித்து உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சும்மா சொல்கிறது கிடையாது, எப்போவுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட டைலாகெல்லாம் விட்டுட்டு இருக்கிறவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லுவார், என்ன பண்ணுவார், அடுத்து என்ன பண்ணுவார்னு அவருக்கே அது தெரியாது. ஸோ அந்த நிலையில் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்கு. ஈரான் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு தெரியுமா? அவங்களும் வந்து சில ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு தாக்குனதாக வந்து நியூஸ் எல்லாமே இருக்குது. இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியலாக வந்து அவங்களும் பதிலுக்கு சில ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அமெரிக்கா செஞ்ச இந்த செயலுக்கு ஈரான் தக்க பதிலடியை, ஈரானுடைய புரட்சிகர படையின் மூலமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையை பற்றி என்னப்பா, பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காலேருந்து ஒரு குழு பாகிஸ்தானுக்கு கிளம்பிடுச்சு. ஆனால் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி நாங்கள் எதுவும் யோசிக்கவே இல்லை, எங்களுக்கு இதில் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதை பற்றி நாங்கள் இன்னும் முடிவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை மறுபடியும் போட்டு அடிப்பாங்க. எங்கள் பேச்சுவார்த்தை அங்கே நடந்துட்டு இருக்கும்போது இங்கே எங்களுடைய போர்ட்டெல்லாம் வந்து துறைமுகங்களெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இது இப்படி இருக்கும்போது எங்களுக்கு சீஸ்ஃபயர்னா என்ன, இவங்க இந்த செயல்னால அமெரிக்கா எங்கள் கப்பலை தாக்கினதுனால சீஸ்ஃபயருக்கு இவங்க வந்து மதிப்பே கொடுக்கல, அதாவது போர் நிறுத்த
சட்டத்தை மீறிட்டாங்க. ஒரு ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளையை இவங்க வந்து நடத்திட்டாங்க. அமெரிக்கா வந்து ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளையை ஈரான் கப்பலில் நடந்திருக்கு. இதனால இப்படி பண்ணி ஈரானுடைய கப்பலை வந்து இவங்க பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்றாங்க. ஸோ இவங்க மறுபடியும் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு எங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இது வரைக்கும் நாங்கள் அதை பற்றி முடிவு பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்டெல் தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஈரான் இந்த போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கலை, போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மீண்டும் கூட்டு தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டெல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட உளவுத்துறை மூலமாக இந்த தகவல் கிடைச்சிருக்கு. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நடத்துறதுக்கு பிளானில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் எடுக்காத ஆயுதத்தை மேற்கொண்டு எங்களை எடுக்க வச்சிடாதீங்க. எங்ககிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் நாங்கள் உலகத்துக்கு தெரியப்படுத்தலை. ஒருவேளை தேவைப்பட்டால் அந்த ஆயுதங்களை எல்லாமே வந்து நாங்கள் வெளியே எடுக்க வேண்டிய வரலாம். இதே நிலை நீடித்தாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு எங்களால் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட முடியும். 10 வருஷத்துக்கு அமெரிக்கா கிட்ட சண்டை போட்டே எங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த போக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 3ஆம் உலகப் போருக்கு அடித்தளமிடுதா இந்த சண்டை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு எல்லாமே தோணுது. ஈரான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் வழி பாதை. அது வந்து மூடப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மற்ற அரப் கண்ட்ரீஸில் இருந்து எண்ணெய் போகக்கூடிய இடங்களை எல்லாத்தையுமே வந்து ஈரான் கைப்பற்றதுக்கு அடித்து காலி பண்ணுறதுக்கு ஈரான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து தெரிய வருது. ஸோ மிகப்பெரிய அளவில் பைப்லைன் வழியாக வந்து சில இடங்களுக்கு ஆயில் போகுது. அந்த பைப்லைன் எல்லாம் அடித்து காலி பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மாதிரி இன்னொரு இடம் கடல் வழி பாதை அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையையும் வந்து இவங்க கைப்பற்றதுக்கான பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ ஒரு வழியாக இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய்கள் வெளியே போகிறது நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈரான், கத்தாரு, அராபு அந்த சைடு இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு ஈரான் கண்ட்ரோல் பண்ணிச்சு, ஈரான் சார்ஜ் பண்ணி டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 100% நம்ம சொல்லலாம் 3ஆம் உலக போருக்கு இந்த போர் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்தோடைய 20% ஆயில் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருந்து தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி வருது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 50-60% ஆயிலு, கேஸு, பெட்ரோலு, டீசல் எல்லாமே இங்கேருந்து தான் வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு 3ஆம் உலக போர் வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்ப நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் பண்ணுற விஷயம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா பண்ணுற விஷயம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை போனால் போதுன்னு 2 பேருமே சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கு, கமெண்ட், ஷேர் தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கா, போர் நடந்துட்டு இருக்கா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு இங்கே இரவு அப்படிங்கிற போது அவங்களுக்கு அங்கே பகலாக நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும்? போர் நிற்கணும்டா சாமி கடவுளேன்னு வேண்டிக்க தான் முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.